அனைவருக்கும் வணக்கம். நமது பிரதமர் அவர்கள் நீதிபதிகளை எச்சரிக்கும் விதமாக உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருக்கார். அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்பு என்பதையெல்லாம் நமது பிரதமர் அறிந்து கொண்டவரா அல்லது அறிந்து கொள்ளாதவரா என்பது பிரதமருக்கே வெளிச்சம். ஏன்னா மாண்புமிகு நீதிபதி அவர்களை அதுவும் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை எச்சரிக்கும் விதமாக இவர் பேசியிருப்பது என்னென்னா, ஒரு கூட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசியிருப்பது குசேலன், அதாவது கிருஷ்ண பரமாத்மாட்ட குசேலன் போய் அவல் கொடுத்தார்ல, கதைகளில் புராணங்களில் வர அந்த அவல் கொடுத்தார்ல, அந்த அவல் கொடுத்து அவர் அதனால் சில பிரதிபலன்கள், மாட மாளிகை கோபுரங்கள், நகை நட்டு பணம் வசதி எல்லாத்தையும் கிருஷ்ணர் திரும்ப இவருக்கு கொடுக்காரு. அவள் கொண்டு போனோடனே ஆசையில் மகிழ்ச்சியில் தன் நண்பனை அரவணைத்து கொண்டு திரும்ப கிருஷ்ணர் கொடுப்பதாக கதை இருக்குது. அப்படி அவர் அந்த நேரத்தில் செய்தது இந்நேரத்தில் நம்ம நீதிபதிகள் இருந்தாங்கன்னா, நீதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டாங்க. கிருஷ்ணர் மீதும் வழக்கு போட்டுருவாங்க, குசேலன் மீதும் வழக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நமது பிரதமரே மோடி அவர்களே அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அந்த பேச்சினுடைய சாராம்சம், தன்மை அனைத்தும் நீதிமன்றத்தை, நீதி பரிபாலனத்தை எதிர்க்கும் விதமாக அல்லது அதை கண்டிக்கும் விதமாக அல்லது மிரட்டும் தோணியில்தான் அமைந்திருக்கிறது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் நீதி பரிபாலனத்துக்கு எதிராக நிச்சயமாக இப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவருக்கு பின் வருபவர்கள் என்ன மாதிரி பேசுவார்கள் அப்படிங்கிறதும், என்ன மாதிரியான நிகழ்வுகளை செய்வார்கள் என்பதும், அதுவும் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள்லாம் எந்த மாதிரியான எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். அதாவது நீதிபதி என்பவர் ஒரு தனி மனிதர், அவருக்கென்று பெரிய அளவில் பாதுகாப்பு கிடையாது. Z+ பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மனிதர் அல்ல. ஒரு 2 போலீஸ்காரர் காவல் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு மனிதர் தான் நீதிபதி அவர்கள். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சில சௌகரியங்கள் வசதிகள் தான் இருக்குமே தவிர பெரிய அளவிலான பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்களை அல்லது தன்னுடைய கட்சிக்காரர்களை அல்லது தன்னுடைய ஆதரவாளர்களை அல்லது ஒருமனம் படைத்தவர்களை, ஒருமனம் என்று நம்ம யார் அழைக்கோம்னா, அதாவது வல்கரான மனம் படைத்தவர்களை, அதுதான் ஒருமனம் படைத்தவர்களை அவருக்கு நீதி பரிபாலனத்துக்கு எதிராக திருப்பிவிடும் விதமாகத்தான் பிரதமர் அவர்களுடைய பேச்சு அடங்கி இருக்கிறது என்று நாம் இந்த இடத்தில் பொருள் கொள்ள வேண்டும். என யாரேனும் கோபப்பட்டால், பிரதமர் பேசுகிறார், பிரதமருக்கு எதிராக இந்த நீதிபதி நடந்துவிட்டார் என்று நினைத்து யாரேனும் கோபப்பட்டு வெகுண்டு எழுந்தால் ஒரு அமைப்பை திரட்டி அந்த நீதிபதிக்கு எதிராக ஒரு ஆயுதம் ஏந்திய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றால், அப்போ நீதிபதிகளுடைய கதி என்ன? நாளை பிற்காலத்திலும் நீதிபதிகள் பயந்துதான் தீர்ப்புகளை சொல்ல வேண்டுமா? நீதி வழங்கும் முறையில் தன்னுடைய மனதில் பயம் எழ செய்யக்கூடிய நிலையை உருவாக்கும் விதமாக பேசுவது சரிதானா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கின்ற ஒருவர் இந்த மாதிரி நீதியின் அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. இதுதான் பொதுவான நியதி. ஆனால் இதையும் தாண்டி நீதிபதியே விமர்சிக்கக்கூடிய அளவில் நமது பிரதமர் பேசுகிறார் என்றால், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் இப்படி ஆரம்பித்து விட்டது. இப்போ நம்மளுடைய தலைமை நீதிபதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த மாட்டு இறைச்சி விற்பனை செய்யக்கூடிய, அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம் இஸ்கான் நிறுவனத்துக்கு எதிராக அவர் ஒரு வழக்கு வந்தபோது அதன் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார். அந்த நடவடிக்கையின் போதே அந்த இஸ்கான் நிறுவன அதிபராக இருக்கக்கூடிய அபிஜித் ஐயர் அப்படிங்கிறவர் கடுமையான முறையில் நீதிபதியை தாக்கி பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, நீதிபதி குடும்பத்தோடு சரியாக வாழாதவர் அப்படிங்கிறது மாதிரியா பேசியிருந்தார். அதாவது அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையை
சுட்டிக்காட்டி அதனால்தான் நீதிபதிக்கு இந்த மாதிரியான ஒரு குறை நிலையில் ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியா அவரை ரொம்ப கொச்சைப்படுத்தும் விதமாக கீழிறக்கும் விதமாக நீதிபதியை சுட்டிக்காட்டி அந்த அபிஜித் ஐயருங்கிறவர் பேசியிருந்தார், பதிவிட்டு இருந்தார். அது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையையும் ஊபியில் பசுக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகி ஆதித்யநாத், ஊபியில் தான் அந்த பசு கறியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம் இஸ்கான் இருக்கு. ராதா ராம்தாஸ் அப்படிங்கிறவரும் ஒரு நிறுவனர். அவரும் இதே நீதிபதிக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பியிருக்கார், பேசியிருக்கிறார், வன்மமாக செய்திகள் பரப்பியிருக்கார். அவர் மீதும் இந்த பிரதமரோ இவர்கள்லாம் பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் எனினும் கூட பிரதமரோ இல்லை ஊபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர்கள் மீது ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு எதிராக இப்படி பேசக்கூடாதுன்ட்டு எந்த கண்டன அறிக்கையும் தெரியல. அது மட்டும் இல்லை, இப்போ உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்களாது இவர்கள் மீது நிச்சயமாக கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். தானாக முன் ஒரு வழக்குகளை தொடுத்திருக்க வேண்டும். ஏன் இந்த மாதிரி நீதி பரிபாலனத்துக்கு எதிராக, நீதிபதிகளுக்கு எதிராக இவர்கள் மிரட்டும் தொனியில் பேசுகிறார்கள், நடவடிக்கை எடுக்கணும்னு அப்போது வழக்கு தொடுத்திருக்கணும். அதையும் வழக்கறிஞர்கள் விட்டு விட்டார்கள். அவர்கள் சார்ந்த அவர்கள் தானே நீதிபதிகள், அதை அவர்கள் விட்டு விட்டார்கள். நமது பிரதமர் இந்த நேரத்தில், அதுவும் தேர்தல் கால நேரத்தில் இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். இது நியாயமாக அவருக்கு படுகிறதா? இந்த நுணுக்கங்கள் இன்னும் இது, அதாவது தேர்தல் கால பத்திரங்கள், அது அந்த தேர்தல் பத்திரத்தில் ஏற்படக்கூடிய மோசடி இதுகளை கருத்தில் கொண்டு இப்போ நிறுவனங்களை விற்பது, நிறைய நிறுவனங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை மோடி அரசு விற்று வந்திருக்கிறது, தொடர்ந்து விற்று வந்திருக்கிறது. அப்போ அந்த நிறுவனங்களை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஏர்லைன்ஸை விற்கிறாங்கய்யா, விமானங்களை பூரா விற்கிறாங்க. 63,000 கோடி ரூபாய் கடன் என்று சொல்லப்பட்டது. கடனில் 45,000 கோடி ரூபாயை அரசு கட்டி விடுவதாயும் 18,000 கோடி ரூபாயை மட்டும் டாடா நிறுவனம் கட்ட வேண்டும், அரசுக்கு திரும்ப தர வேண்டும். 45,000 கோடி அரசு கட்டிடும். ஏன் எதுக்கு விற்க? நீ 45,000 கோடி நீ கட்டுறதா இருந்தால் எதுக்கு அதை விற்கிற? 63,000 கோடி ரூபா கடன் இருக்குன்னு அதை விற்கிற, 18,000 கோடிக்கு தான் விற்கிற. 45,000 கோடி ரூபா கடனை நீனே கட்டுற. இந்த 18,000 கோடி ரூபாய் கடனையும் இந்த அவர் கொடுக்குறதையும், அவருக்கு கடனாக இந்திய வங்கி தான் கொடுக்கு, இந்திய அரசு வங்கி தான் கடன் கொடுக்கு டாட்டாவுக்கு. அப்போ அதனால் கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் இல்லாமல் எதுவும் நடக்காது, நடந்திருக்காது அப்படின்னு மக்கள் நம்பக்கூடிய அளவில் இருக்குல்ல. இப்போ ஒரு 300 கம்பெனிகள் மீது இடி ரெய்டெல்லாம் நடந்திருக்கு. அந்த இதில் அந்த ரெய்டின் மூலமாக 300க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது என்று இப்போ அம்பலப்பட்டு நிற்கிறது. தமிழ்நாட்டிலே அப்படியே நிறையா பீடிக்கடை நிறுவனங்கள் மீதுலாம் ரெய்டு நடத்தியிருக்கு. ஒரு முக்கியமான 2 பீடிக்கடை நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் மீது ரெய்டு நடந்த உடனே அதற்கு பெருமளவில் பேரம் பேசப்பட்டு பணங்கள் வசூலிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லாட்டா கூட அதுதான் உண்மை என்ற நிலையில் இருக்கிறது. எதைத்தான் நிரூபிக்க முடியும்? அரசு செய்யக்கூடிய மோசடிகளை தனி மனிதனால் நிரூபிக்க முடியக்கூடிய விஷயமா? இதைத்தான் எலக்ட்ரோல் பாண்டுன்னு சொல்லி, தேர்தல் பத்திரங்கள்னு சொல்லி, நீ குறைந்த அளவு அதுக்கு அரசு சொத்தை விற்று நீ தன்னுடைய கட்சி நிதியாக பெருமளவு 6,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்தேன்னா, கட்சி நிதியாக சேர்த்தேன்னா, அப்போ உனக்கு இங்கிருந்து வருகிறது. அப்போ நீ எதை கொடுத்ததனால் எதை பெற்றாய் அப்படிங்கிறத எல்லோரும் கேட்பது தானே. அதைத்தான் நீதிமன்றம் இது கணக்கு, இது சட்ட நடைமுறைக்கு ஒவ்வாதது, இந்த சட்டத்தை ரத்து செய்து நீ கணக்கு வழக்குகளெல்லாம் தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படை, யார்கிட்ட வாங்க திருப்பி கொடு அப்படின்னு அது ஒரு உத்தரவு போட்டு, இந்த உத்தரவுகள் தான் இப்போ இவருக்கு இடிக்கி. அது மட்டுமில்ல, அடுத்தால வந்தது சண்டிகர் மேயர் தேர்தலில் பெரும் மோசடி செய்திருக்காங்க.
ஆம் ஆத்மி காங்கிரஸ் பார்ட்டிக்கான 20 வாக்குகளில் 8 வாக்குகளை செல்லாத வாக்குகளாக அந்த மேயர் தேர்தலை நடத்திய அதிகாரியை அவர் பாட்டுக்கு ரவுண்டு பண்ணி எக்ஸ் போட்டுக்கிட்டு இது செல்லாத வாக்கு என்று அறிவித்து விட்டு கோர்ட்டிலும் உச்ச நீதிமன்றத்திலும் போய் பொய் சொல்லுகிறார். அப்போ எத்தனை அளவில் மக்களை மூடர்களாக முட்டாளாக நினைத்து கொண்டு பாரதிய ஜனதா அரசு செயல்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தானே மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு அந்த அதிகாரி அறிவித்தார். அப்போ நீங்கள் மோசடிக்காரங்க தானே. மோசடியின் மொத்த உருவமாக பாஜக இருக்கிறது இல்லை. அதைத்தான் உச்ச நீதிமன்றம் இது செல்லத்தக்கதல்ல. ஏற்கனவே 20 வாக்குகள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்குது. ஆகவே அவருடைய வேட்பாளரை மேயர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பு தானே சரியானது. இல்லை மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணும், எண்ணணும், வாக்குகளை போட்டு எண்ணணும்னா நீ தான் வார்டு மெம்பர்களை புறத்தி நீ வாங்கிருவிய. அதுதான் உன்னுடைய வேலை. அப்போ அதை அவங்க கட்டன் ரைட்டாக அந்த இடத்துல வேலை செஞ்ச உடனே குத்துது கொடையுது அப்படிங்கிறத காட்டு விதமாக தான் பிரதமர் அவர்கள் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அந்த குசேலன் கதையை பிரதமர் பேசும்போது பார்க்கும்போது, குசேலனாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பு உட்பட்டவராக இருப்பாராயின் நிச்சயமாக அவர் கொடுத்தது லஞ்சம்தான். அவளை கொண்டு கொடுத்து மாட மாளிகையை வாங்கினார் என்றால் அப்போ அரசு கஜானாவில் இருந்து தானே அத்தனையும் எடுத்து கொடுத்துருக்காரு கிருஷ்ணரு. அப்போ அது தவறு இல்லையா? குற்றம் இல்லையா? கிரிமினல் குற்றம் இல்லையா? சிவில் குற்றம் இல்லையா? இருக்குல்ல. அப்போ அவர் மீதும் வழக்கு, குசேலனுக்கும் வழக்கு பாயத்தான் வேண்டும். என்ன புராணம் அது இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் அதுதான் நடக்கும். ஏன் ராமனே சீதா பிராட்டிய சந்தேகப்பட்டு தீக்குள்ள இறக்க சொன்னான் பாரு. அப்போ அவன் மீது என்ன நடக்கும்? அவன் மீதும் வழக்கு பாயும். பூமி பிளந்து சீதா இறந்து போனார் அப்படின்னா அப்போ ராமனுடைய தொடர் துன்புறுத்தல்களால் தொடர்ந்து அந்த பெண்ணை, மனைவியை, இணையரை துன்புறுத்தி வந்ததால், சந்தேகப்பட்டு துன்புறுத்தி வந்ததால் அந்த அம்மா அந்த மாதிரியான நிலைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ராமன் மீதும் தொடர்ச்சியான வழக்குகள் பதியத்தான் வேண்டியிருக்கு. அரசியலுக்காக இல்லைங்க. அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இப்போது இருப்பாராயின் செய்வது குற்றமே. குற்றத்தை குற்றம் என்று தானே சொல்ல வேண்டும். அவங்க என்ன எங்கிருந்து வந்தாலும் என்ன புராண கதையை சொல்லி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பிரதமர் நினைக்கிறார். இவருடைய நினைப்பில் செய்கையில் நல்லெண்ணமாக இருக்கு, வன்மம் தான் இருக்கிறது. இவர் யாருக்கு எதிராக, நீதி பரிபாலனத்துக்கு எதிராக இவர் ஒரு நிலை எடுத்து நிற்கிறார் என்று அவர்களுடைய தொண்டர்கள் நினைத்து கொதித்து எழுவார்கள் அல்லவா என்பதைத்தான் நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டுவதற்கு தான், அக்கறையோடு சுட்டி காட்டுவதற்கு தான் நம்ம இதை பேசுகிறோம். அல்லல இவர் மேலே நமக்கு எந்த வன்மமும் கிடையாது, பிரதமர் மீது நமக்கு எந்த வன்மமும் கிடையாது. அப்போ இப்போ துரோணாச்சாரியார் ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டி கொள்வது இவருடைய சொல்ற மாதிரி புராணத்தில் இருக்கிறத பார்த்தா ஏகலைவன் கட்டை விரலை வெட்டி கொண்டார். அது என்ன முறையானதா? அவனே கற்றுக்கொண்டான். கட்டை விரலை இவர் காவு வாங்கி கொண்டார் என்றால் துரோணாச்சாரியார் மீது வழக்கு பதியத்தான் வேண்டியிருக்கிறது. இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் அப்படித்தான் இருக்கணும். சம்புகன ராமன் கொன்றான் என்றால் அதுவும் வழக்கு பதிய வேண்டியது தான். வழக்கு பதிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். கொலைபாதகம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். அதையெல்லாம் நீங்கள் நியாயப்படுத்தி விட முடியுமா? அந்த மாதிரியான காரியங்களைத்தான் பிரதமர் அவர்கள் செய்து வருகிறார். யோகி ஆதித்யநாத்தினுடைய கூட்டமே அதைத்தான் செய்கிறது. மாற்று மதத்தினருடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவது, அவர்களை வாழ்விடங்கள் அற்றுப்போகும் மனிதர்களாக மட்டுமல்ல, அந்த பகுதிகளிலே இருக்க விடாமல் வசிப்பிடங்கள் அற்று மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு ஏதுவான இடங்களையும் பிடுங்கிக் கொண்டு விரட்டு விதமாக யோகி ஆதித்யநாத் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு எதிராக பெரிய அளவில் யுத்தத்தையே கட்டமைத்திருக்கிறது மோடி அரசு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்தான். இந்த விடயத்தில் நீதிபதிகள் எதையும் தானாக முன் வழக்கு தொடுத்து விடப்படாது அப்படிங்கிற நினைப்பிலேயே முன்கூட்டியே எச்சரித்து விட்டாரோ மோடி.
யோசிக்க வேண்டியிருக்குல்ல. நீங்கள் ஏதாவது இதில் ஏதாவது பேசக்கூடாது, கம்முன்னு இருங்க. நாங்கள் ரப்பர் குண்டுகளை வச்சு அடிப்போம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவோம், ஆணி படுக்கைகளை விரிப்போம், அவன் எப்படி தாண்டி வரான்னு பார்ப்போம். செத்தவன் செத்தான், இருக்கவன் மிச்சம் இருக்கவன் இருக்கான், உழைச்சி போடான்னா இருக்கான், இல்லைன்னா ஒளிஞ்சு போகிறான். அப்படிங்கிற மாதிரியான அராஜக போக்கோடு வன்மை போக்கோடு மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் கேட்பது குறைந்தபட்ச ஆதார விலை. அதை ஏன் அவசர சட்டம் போட்டு ஏன் உத்தரவு போட முடியாது? அவசர சட்டம் ஏற்ற முடியாதா என்ன? எத்தனை விடயங்களுக்கு அவசர சட்டம் ஏற்றினார்கள். ஆளே இல்லாமல், எதிர்கட்சியே இல்லாமல் எத்தனை சட்டங்களை ஏற்றி கொண்டு போனார்கள். எதிர்கட்சி எம்பிக்களை புறாத்த வெளியே அனுப்பிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு எத்தனை சட்டங்களை கமுக்கா ஏற்றிக்கிட்டு போனாங்க. இப்போ விவசாயிகளுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி விட முடியாதா? அவர்கள் மீது பதியப்பட்ட 45,000 போலி வழக்குகளை விலக்கு சொல்லி போராடுகிறார்கள். லக்கிம்பூரில் ஒன்றிய இணையமைச்சருடைய மகன் விவசாயிகள் மீது காரை ஏற்றி 4 விவசாயிகளை கொண்டு விட்டான். அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அதற்கான நடவடிக்கைகளை சொல்லுங்கள். 750 விவசாயிகள் அப்போதைய போராட்டத்தின் போது மாண்டு போனார்களே, அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்ல, ஒரு நீதி பெற்று கொடுக்கணும்ல. அப்போ அதற்கெல்லாம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு விடக்கூடாது. நீதிபதிகள் தானாக முன்வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் டெல்லி வந்து பேரணியாக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்றால் ஏன் உள்ள அலோவ் பண்ண மாட்டாக்க? சீனாக்காரனை வந்து உள்ள கிராமங்கள் கட்ட விட்டுட்டல்ல, ஏன் அனுமான் சிலை அங்கங்கே 8 பக்கம் திசையில் நிறுவி சீனாக்காரனை தடுக்க முடியலையா? அனுமார் கதாயத்தை தடுத்து டாம் டீம்னு போட்டு சீனாக்காரனை அடித்து விரட்ட முடியலையா? ஏன் பட்டேல் சில 3000 கோடியில் வச்சுருக்கே, அவர் பார்த்துக்கிட்டு, அவர் சரியான சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லை, அவர் போய் எதையும் விரட்டியிட முடியலையா? ஏன் நாடுகளெல்லாம் இரும்பக்கரம் கொண்டு அந்த குறுநில மன்னர்களெல்லாம் ஒழிச்சு அழித்து இரும்பக்கரம் கொண்டு இந்தியாவை கட்டமைத்தவர் இல்லை, சீனாவை விரட்டிட மாட்டாரா? 3000 கோடியில் பட்டேல் சில உருவாக்கியிருக்க. ஏன் இந்த விவசாயிகளுக்கான தேவைகளை, அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் இடத்தில் ஏன் அந்த விவசாயிகளை நேரடியாக சந்திக்க கூட பிரதமர் மறுக்கிறாரு? வாக்கு கேட்டு எந்த இடத்துக்கு வேணாலும் போவார், வெளிநாடு ஊரா சுற்றி வருவார். ஆனால் உள்ளூர் விவசாயிகளை சந்திக்க முடியலை இந்த பிரதமருக்கு. அப்படிப்பட்ட பிரதமர் நீதிமன்றத்துக்கு எதிராக பழைய புராணங்களை சொல்லி பேசுகிறார் என்றால் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் அவருடைய பேச்சு கலக்கமடைய செய்யுமா செய்யாதா என்பதை மக்கள் தான் கூர்ந்து கவனித்துக்கிட வேண்டும். வருங்காலம் என்ன, 2024 இதே நிலை நீடித்தால், இவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறினால், யாரு நம்ம பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களுடைய கட்சி ஆட்சி பீடத்தில் மீண்டும் ஏறினால் நாம் தேர்தல்களையே சந்திக்க முடியாது, நீதிமன்றங்களே இருக்காது, யாரும் போராட்டம். நம்ம ரஜினி தான் சொல்லுவார், போராட்டம் சுற்றுவா அப்படின்பாரு. இன்னும் போராட்டம் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, போராட்டவே கூடாதுன்னு. எது ஒன்றுக்கும் போராடாமல் எதையும் பெற முடியாது. அதுதானே, அது பெற முடியக்கூடியது வந்து அந்த அரிய வகை ஏழை இருக்காங்கள்ல, உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்த அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடுங்கிறது. 3% தான் நாட்டில் இருக்காங்கன்னா 10% இடஒதுக்கீடு கிடைச்சி போகுது. அதை நீதிமன்றங்களும் அங்கீகரிச்சிருக்கு. ஏன்னா பெரியவாள் அவள் தான் போய் இருக்காங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயமா, இப்போ அந்த இஸ்கான் நிறுவன அந்த மாட்டுக்கறி அதிபர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அந்த நேரத்தில் ராதா ராம்தாஸுங்கவர் நம்ம தலைமை நீதிபதியை பார்த்து, என்ன இவர் குடும்ப சொத்தா, நீதி பரிபாலனம் என்பது குடும்ப சொத்தான்னு வேற பேசியிருக்கார். நீதி பரிபாலனம் குடும்ப சொத்தான்னா இவருடைய அப்பாவும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற முறையில் இவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காரு, குடும்ப சொத்தான்னு கேட்காரு. படித்து வந்திருக்காருப்பா, படித்து பட்டங்கள் படித்து பெற்று வந்திருக்காரு. இவங்களுக்கு அப்போ எதில் வலிக்குன்னு பாருங்கள், அந்த பிஜேபியை சார்ந்தவர்களுக்கு. அப்போ இவர்களுக்கு வந்து நேர்மையான தூய்மையான ஜனநாயக முறையிலான மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக இந்தியாவை மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இவர்கள் செயல்படுகிறார்களோ என்று நாம் ஐயப்படும் அளவில் தான் இருக்கிறது.